அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று கண்டவர்களே, இன்னைக்கு காண முடியாத ஒரு உலகத்திலே, ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலும் தேவன் தம்முடைய கிருபையும் தேவன் தம்முடைய அருளும் நம் மத்தியிலே வைத்து முதலாவது பாடல் பாடினோம். அந்த முதலாவது பாடலின் 3வது கவி இவ்வாறாக சொல்கிறது, அவருடைய அருள் ஆனது விரிவாய் கொண்டே இருக்கிறதா. முதலாவது பாடலின் 3வது கவி இவ்வாறாக சொல்கிறது, அருள் விரிவானதே அப்படின்ட்டு என்ன செய்கிறது, சொல்கிறதாக இருக்கிறது. அவ்வாறாக அந்த விரிவாக்கப்பட்டதான அந்த அருளை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தொடர்ந்து துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபை சமாதானம் நம் மத்தியிலே நிறைவாக காணப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காகவும் நமக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனம். 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம், the Lord will battle for you, you shall be still. The Lord will fight for you and you shall be still. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறவராக இருக்கிறாரா, யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பகுதி நமக்கு நன்றாக ஒரு தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக 430 ஆண்டுகள் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு தேவன் மோசேயை அழைத்து, என்னுடைய ஜனங்களை விடுதலை செய், அவர்கள் எனக்கு பலி செலுத்தும்படியாக அழைத்து செல் என்று சொன்ன தேவன் பலி செலுத்தும்படியாக இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய விடுதலையின் பிரயாணத்தை நோக்கி போகும்போது அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதான இந்த செவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு பின்பாக இருக்கிறதான பார்வோனினுடைய சேனையை கண்டு அவர்கள் பயந்து திகிலும் போது 13வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. பயந்துட்டு சொல்றாங்க, இங்க வந்து சாகிறதை பார்க்கிலும் எகிப்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வேலை செய்து அவர்களுக்கு அடிமையாக இருந்ததே நலமாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு என்ன செய்கிறார்கள், தங்கள் நினைவு போகிற அளவுக்கு முன்னையும் பிரச்சனை முன்னையும் பிரச்சனை. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 21. யாத்திராகமம் அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேதக சம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக சமமும் இரவிலே அக்கினி சமமும் ஜனங்களிடத்திலிருந்து என்னதாகல, ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யல, மேலேருந்து என்ன பாதுகாப்பு இருக்கு, ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு என்ன செய்யுது இருக்கு. என்ன பாதுகாப்பு, பகலிலே மேக சமம் இரவிலே அக்கினி சமம். ஆனா இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்காங்க, முன்னாடியும் போக முடியாது பின்னாடி என்ன செய்ய முடியாது, அந்த முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாதுங்கிற நிலைமைக்கு வரும்போது இந்த பகலில் இருக்கிறதான மேக சம்பத்தையும் இரவில் இருக்கிறதான அக்னி சம்பம் என்ன செஞ்சுட்டு அவர்களுக்கு மறந்துச்சு. விசுவாசம் என்ன செஞ்சுட்டு அவர்கள்ட்ட தோய்ந்து போனது. அவர்கள் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. they are getting distracted, they are getting discouraged. அவங்க சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. நின்று பார்க்கிறாங்க, ஐயோ வழியே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களே என்னது. அப்போதான் மோசே அவர்களுக்கு ஒரு காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறாரு, அறிமுகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், நீ எந்த தேவனை வணங்கிட்டு இருக்க தெரியுமா, நீ யாரை பின்பற்றி வந்திருக்கிற தெரியுமா, இந்த சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், யுத்தத்துல பார்த்துருக்கீங்களா, ஒருவேளை நம்மகிட்ட சொன்னோம் அப்படின்னா சண்டை போடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டோம், யுத்தம் பண்ணுங்க அப்படின்னா உடனே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா அடிக்கிறது மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும். ஆனா யுத்தத்துல 2 காலம் இருக்கு. ஒண்ணு, பட்டயத்தை எடுத்து என்ன செய்யணும், அடிக்கணும். 2வது, கேடகத்தை பிடித்து அந்த அடி விழாதபடிக்கு என்ன செய்யணும், அடி விழாதபடி என்ன செய்யணும். One hand there is a sword, another hand there is a shield, and we need to know to use both of these. அதுதான் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டோம் யுத்தம் அப்படின்னாலே என்ன செய்யணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டாம்,
யுத்தம் பண்ண வேண்டாம். உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, யுத்தம் என்னுடையது, பலிக்கு பழி வாங்குறது என்னுடையது, நான் என்ன செஞ்சுக்கிடுறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறபடினால இங்க மோசே சொல்லுகிறாரு, கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? அந்த முந்தின வசனத்துல சொல்லுகிறார், இன்று காண்கிற எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்டா, இனிமே காணவே நீ இன்னைக்கு நடக்கிற ரட்சிப்பை என்ன செய், நீ பார். இன்னைக்கு நடக்கிற விடுதலை நீ பார், நீ பாப்பா. இன்று காண்கிற எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்டா, இனிமே காண மாட்டா. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறவராக இருக்கிறார்? யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தனைகள், பலவிதமான நெருக்கங்கள், எத்தனையோ நேரத்துல முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனின் சேதை. எங்க போகணுன்ட்டு என்ன செய்யாது தெரியாது. எங்க போனாலும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? நசுக்கப்படுகிறவர்களாக. ஒரே காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மேலிருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த பாதுகாப்பை நிச்சயப்படுத்தும் வண்ணமாக தேவன் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறவராக இருக்கிறார்? யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்குன்னா விட்டுருமா, எல்லாத்தையும் விட்டுருமா? இல்ல, அடுத்த வசனமே சொல்லுது. அடுத்த வசனமே தேவன் என்ன செய்கிறார்? மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கோ ஃபார்வர்ட். புறப்பட்டு என்ன செய்யுங்க? போங்க. புறப்பட்டு என்ன செய்யுங்க? போங்க. ஆண்டவர் எங்க அடிக்கணும் சொல்றாரோ அங்க அடிங்க, எங்க நிக்கணும் சொல்றாரோ அங்க நில்லுங்க. ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருக்கு செவி கொடுத்தால் மாத்திரம் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்வாராக? தந்தருள்வாராக. இந்த புதிய மாதத்திற்குள்ளாக, புதிய நாட்களுக்குள்ளாக, இந்த காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான போராட்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சோர்வுகள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பலவீனங்கள், என்னென்ன காரியங்கள் நமக்கு யுத்தம் போல தோன்றுகிறதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்ன செய்யணும்? எனக்காக யுத்தம் பண்ணணும். அப்படி நம்ம விட்டும் போது தேவன் நமக்கு வெற்றியை தருவதற்கு வல்லவராக. ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கான இஸ்ரேல் மக்களுக்கு இன்னைக்கும் அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஈவெண்ட். அதே போல ஒரு ஈவெண்ட் நடந்ததே இல்லைன்னு என்ன செய்வாங்க யூதர்கள்? இன்னைக்கு என்ன செய்வாங்க? எங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக என்ன செய்தார்? அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாமும் சொல்லும்படியாக அற்புத அடையாளத்தை தேவன் என்ன செய்வாராக? செய்தருவார். அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து தேவன் தொடர்ந்து நம்ம என்ன செய்வாராக? வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிருள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். We are worshiping a living God. We are worshiping a living God. இந்த உலகத்துல பலவிதமான மதங்கள் இருக்கலாம், பலவிதமான போதனைகள் இருக்கலாம், பலவிதமான ஒழுக்கங்கள் இருக்கலாம், பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கலாம், பலவிதமான நற்காரியங்கள் இருக்கலாம். என்ன நற்காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் ஒரு தேவன் மரித்து உயிர் தந்திருக்கிறார். அதுதான் அது இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை காட்டிலும் வேற வல்லமை எங்கேயுமே உலகத்துல எத்தனையோ பேர் நற்காரியங்கள் என்ன செய்வாங்க? ஜெயின்ஸை பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஜெயினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு தியானத்துல இருக்கும்போது காலில் என்ன செய்ய மாட்டாங்க? செருப்பு என்ன செய்ய மாட்டாங்க? செருப்பு போடாம என்ன செய்வாங்க? வருவாங்க. நீங்க கேட்டு பார்த்துருக்கிறீங்களா எதுக்கு அப்படின்ட்டு? எதுக்கு நீங்க கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? நீங்க செருப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த செருப்புல நீங்க நடக்கும்போது கீழே இருக்கிறதான ஸ்மால் இன்செக்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த செருப்பு என்ன செஞ்சிருமா? காலை அதுல பட்டு அது என்ன செஞ்சிரும்? அதுக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு சின்ன எறும்பு கூட என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன உன்னதமான ஒரு தாட், என்ன உன்னதமான ஒரு வெரி குட், வெரி நைஸ் தாட், எல்லாம் நைஸ் தாட், நைஸ் பிரின்சிபல், ரொம்ப நல்லா நற்காரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு யாராவது தேவன் இருக்கிறார்களா? இல்லை. யாராவது பாவத்திற்காக மரித்திருக்கிறார்களா? இல்லை. பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழும்பின தேவன் இருக்கிறாரா? இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறதான பாக்கியம் என்னவென்றால், நம்முடைய மீட்பர் உயிரோடு என்ன செய்கிறார்? யார் சொல்லுகிறவராக இருக்கிறார்? யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்? யார் சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்கிறார். யோபை பத்தி நமக்கு தெரியுமா? யோபை பத்தி தெரியுமா? யோபு எந்த காலத்துல எழுதப்பட்டது? அல்லது யோபு எந்த காலத்துல வாழ்ந்தவனாக இருக்கிறார்? யோபு எந்த காலத்துல வாழ்ந்தவனாக இருக்கிறார்?
நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆதியாகமம் 11வது அதிகாரம் வரும் தெரியுமா? அந்த ஆதியாகமம் கிட்டத்தட்ட 11ஆம் அதிகாரத்துல வாழுகிற ஒரு நபர் தான் யாரு? இந்த யோபு என்கிறதான ஒரு மனிதன். இவர் ராஜாக்களுடைய காலத்திற்கு பின்பதாக வாழல. ஆனா எப்போ வாழ்ந்தாரு? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் காலத்துல என்ன செஞ்சாரு? வாழ்ந்தாரு. எப்படி நமக்கு தெரியும்? நீங்க யோபு 42ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோபினுடைய பிற்காலத்திலே அவர் கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் என்ன செஞ்சாரு? வாழ்ந்தாருன்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறும்போது 140 ஆண்டுகள். அப்ப அதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாரு. அப்படின்னா 200 ஆண்டு வாழ்ந்தவங்க, 200 இயர்ஸ் வாழ்ந்தவங்க எல்லாருமே எங்கதான் இருந்துக்கிறாங்க? ஆதியாகமம் 11, 12 அந்த அதிகாரங்களுக்கு முன்பதாக தான் என்ன செய்யறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த யோபு எழுதினதான புஸ்தகத்தை நீங்க முற்றிலுமாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எந்த இடத்துலையுமே இந்த மோசையினுடைய பிரமாணம், கற்பனை என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. அல்லது இங்க பாவம் செய்திருக்கிறா, நீ தவறு செஞ்சிருக்கிறா அப்படின்ட்டு யோபினுடைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்காக அவன் பாவ மன்னிப்பு பலியிடும்படியாக தேவாலயத்துக்கு போவோன்ட்டு என்ன செய்யலை? சொல்லலை. அப்போ தேவாலயம் இல்லை, கற்பனைகள் என்னதில்லை? இல்லை. அங்க நீங்க 1வது அதிகாரத்துல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யோபு தன்னுடைய குமாரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? பலி செலுத்துகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை என் பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க? பாவம் செஞ்சிருப்பாங்க என்று எண்ணி அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? இணைந்து பாவ பலிகளை ஏறெடுக்கிறவனாக இருக்கிறான். அப்போ பிரதான ஆசாரியரும் இல்லை, ராஜாக்கள் இல்லை, பிரதான ஆசாரியர் இல்லை, தேவாலயம் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்துல வாழ்ந்தவன் தான் யாரு? இந்த யோபாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாம நீங்க யோபினுடைய ஆஸ்தி கணக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கணக்கு நம்ம எப்படி எடுப்போம்? ஒருத்தனுக்கு எத்தனை கோடி நெட் வர்த் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். அதே இது நீங்க கொஞ்சம் பிற்காலத்துல போனீங்க அப்படின்னா மாறி மாறி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் காலங்கள். ஆனா யோபினுடைய காலத்துல எப்படி அவனுடைய நெட் வர்த் ஐஸ்வர்யவானாக இருந்தான்ட்டு எப்படி தெரிஞ்சு? ஒண்ணு, அவனுக்கு அநேக பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. 2வது, அநேக ஆடு மாடு மிருக ஜீவன்கள் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. இது எல்லாம் யாருக்கு இருந்துச்சு? அந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு அவர்கள் வாழ்ந்த காலங்கள்ல அவர்களுக்கு தான் என்ன செஞ்சுச்சு? ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு தான் என்ன செஞ்சுட்டு அதிகமாக காணப்பட்டது. ஆகவே இந்த யோபு எழுதின இந்த புஸ்தகம் அல்லது இந்த யோபு என்கிறதான மனிதன் வாழ்ந்த காலமானது இந்த ஆதியாகமம் 11வது அதிகாரம் கிட்ட வாழ்ந்திருக்கிற ஒரு கால சந்தர்ப்பமாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? வாசிக்கலாமா? யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊஸ் தேசத்திலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமா உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகினவனாக இருந்தான். 2வது 3வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய ஆசைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது 2வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டிராஜடி என்ன செய்யுது? நடக்கு. ஒரு டிவைனான ஒரு டிராஜடி, ஒரு தெய்வீகமான ஒரு டிராஜடி என்ன செய்கிறது? நடக்கிறது. எதெல்லாம் அவனுக்கு ஆஸ்தியாக காணப்பட்டிருந்ததோ அது எல்லாமே அவனுக்கு தலைகீழாக என்ன செஞ்சிச்சு? மாறிச்சு. அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அவன் உத்தமனாக இருந்தான், நல்ல சுகமுள்ளவனாக இருந்தான், நல்ல பலனுள்ளவனாக இருந்தான், நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க, மிருக ஜீவன்கள் இருந்தது. ஆனா அந்த 2 அதிகாரத்துல எல்லாமே என்ன செஞ்சுட்டு அவனுக்கு மாறி போனதாக இருந்தது. அவனுடைய ஹெல்த் போயிட்டு, வெல்த் போயிட்டு, அவனோடு இருந்ததான குடும்பமானது போனதாக காணப்பட்டது. வாழ்வதற்கான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல், வாழ்வதற்கான எந்த ஒரு காரணம் இல்லாத ஒரு மனிதனாக காணப்படுகிறதான இந்த யோபு சொல்லுகிற காரியம் என்ன என்றால், இந்த 19ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், என் மீட்பர் என்னதாக இருக்கிறார்? வாழ்வதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத, எந்த ஒரு காரணம் இல்லாத, நான் வாழணுமா என்கிறதான ஒரு கேள்வியில தள்ளப்பட்ட அந்த காலத்துல இருக்கிற ஒரு மனுஷன் கூறுகிறான், என் மீட்பர் யாராக இருக்கிறாரா? உயிரோடு. ஏன் இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? 3 காரியம். 1வது காரியம், அவனுக்குள்ளாக இருந்ததான தெய்வீக நம்பிக்கை. அவனுக்குள்ளாக இருந்ததான தெய்வீக நம்பிக்கை அவனை கூற வைத்தது, என் மீட்பர் உயிரோடு என்ன செய்கிறவராக இருக்கிறார். இந்த யோபினுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு பின்பதாக இந்த யோபினுடைய நண்பர்கள் என்ன செய்யறாங்க? வராங்க. எத்தனை நண்பர்கள் வராங்க? எத்தனை பேர் வராங்க? 1வது 3 நண்பர்கள் என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் 3 நண்பர்கள்? 3 நண்பர்கள் சொல்லலாம், பேர் சொல்லலாமா? எலிஃபாஸ், பில்தாத், அது பிறகு
ஜோஃபார், கரெக்டா? சரியா? எலிபாஸ், பில்தால், ஜோஃபார் என்கிறதான ஒரு 3 நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, வாராங்க. இப்போ நண்பர்கள் அப்படின்ட்டு சொன்னோன்னே இந்த காலத்தில் நமக்கு எல்லா இடத்துலையும் யார் தான் இருக்கிறாங்க? நண்பர்கள் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, எப்போனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுறோம், தெரிஞ்சவங்களை பார்த்துக்கிடுறோம், கனெக்ட் பண்ணிக்கிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் நண்பர்கள் அப்படின்னா அது அங்கங்கே இருக்கிறவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்படியான ஒரு பிஸியான சிட்டி என்னதில்லை, கிடையாது. எங்கேயோ இருக்கிறாங்க, எப்பவுமோ என்ன செய்கிறாங்க, வாராங்க. திடீர்னு கேள்விப்படுறாங்க யோபு என்ன செஞ்சுட்டார், எல்லாத்தையுமே இழந்து போயிட்டார். யோபினுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக என்ன செய்யுது இருக்கு. யோபினுடைய நிலைமை ரொம்ப கடினமான நிலைமையாக இருக்கு, பரிதாபமான நிலைமையாக இருக்கு அப்படின்ட்டு அவர்கள் அறிந்தது நிமித்தமாக என்ன செய்யறாங்க, யோபை பார்க்கும்படியாக வர்றாங்க. வந்துட்டு யோபை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோபு நினைத்தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க, கொஞ்சம் தேறுதல் சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், மனதைரியம் பெற்றுடலாம். ஆனா அவனை பார்த்து சொல்றாங்க, நீ தான் ஏதாவது என்ன செஞ்சிருப்ப, நீ தான் என்ன செஞ்சிருப்ப, நீ தான் உன் நிலைமைக்கு யாரு காரணம், நீதான் நீதான் நீதான். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இதே போராட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, முன்னும் பின்னுமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதான், நீ தேவனுக்கு முன்பாக உத்தமன் என்ன செய்யாத, சொல்லாத, உனக்குள்ளாக என்னது இருக்கு, பாவம் இருக்கு, நீ பாவத்தை மறைக்கிறவனாக இருக்கிறா, நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கிறேன், நீதான் 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லும் போது எவ்வளவு கடினமா இருக்குல்ல, அதுவும் ஒரு கடினமான நிலைமையில இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலங்கள்ல இருந்துதானே ஒரு அன்பான தங்கச்சியை சந்திச்சேன். அந்த தங்கச்சி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்ன வீட்டில் செஞ்சாலும் நான் தான் தப்பு செஞ்சேன்ட்டு என்ன செய்யறாங்க, எங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ தான் காரணம், உன் புருஷன் சரியில்லைனாலும் நீ தான் காரணம், நீ சரியில்லைனாலும் நீ தான் காரணம், எல்லாத்துக்கும் யார் தான் காரணம், நீ தான் காரணம். எனக்கு என்ன செய்யண்டே தெரியல, அப்படி ஒரு கமோஷனுக்குள்ளாக நான் என்ன செய்யறேன். You are the reason for why you are wrong. அவ்வளவாக இந்த யோபு என்ன செய்யப்படுகிறவனாக இருக்கிறான். யோபு என்ன சொல்கிறான், அதே 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினாலே என்ன செய்கிறீர்கள், நொறுக்கிறவர்களாக இருக்கிறீங்க. 4வது வசனம் வாசிக்கலாம். நான் தப்பித்து இல்ல 4வது வசனம், நான் தப்பி நடந்து மெய்யானாலும் நான் என் தப்பிதம் என்னோடு தான் என்ன செய்கிறது, நான் தப்பாவே நடந்தாலும் அந்த தப்பா யார் கூட தான் இருக்கிறது. ஆனா நீங்க வார்த்தையை சொல்லி 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 என்ன செய்கிறீங்க, நிந்திக்கிறவர்களாக இருக்கிறீங்க. 7வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ கொடுமை என்றும் கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரல் இருக்கிறேன். ஐயா நான் எதுவுமே தவறு செய்யலன்ட்டு இவ்வளோ கூக்குரல் எடுத்தும் என்னைய பற்றி கேட்கறதற்கு யாருமே நண்பர்கள் இல்லை, வீட்டில் தெரிஞ்சவங்க இல்லை. எல்லா இடத்துலையும் அவன் தள்ளப்பட்டவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த தள்ளப்பட்ட நிலைமையில காணப்பட்டும் அவனிடத்துல இருந்ததான நம்பிக்கை நிமித்தமாக அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், என் மீட்பர் என்ன செய்கிறார். மீட்பர் என்றால் யார், மீட்பர் என்றால் யார், அன்னைக்கு மீட்பர் என்கிறவன் யார். மீட்பர் என்கிறவன் ஒரு நபரை பிரதிபலிக்கிறவனாக என்ன செய்கிறான், ஒரு நபருக்காக நிற்கிறவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். இந்த காலத்துல யார் இருக்கிறாங்க, நமக்கு நம்ம ஒரு தப்பே செய்யலை அப்படின்னா நம்ம போய் நியாயாதிபதி கிட்ட நம்ம போய் நிக்கணும் அப்படின்னா நமக்கு கூட யார் நிற்பாங்க, ஒரு வக்கீல் என்ன செய்வாங்க, வக்கீல் நின்று தான் சொல்லுவாங்க, என்னுடையவன் என்ன செய்யல, எந்த தப்புமே செய்யலை, அதற்கு நான் என்ன செய்யறேன், ஆதாரம் எல்லாத்தையும் என்ன செய்யறேன், காண்பிக்க. அன்னைக்கு அப்படிப்பட்டதான வக்கீல் என்ன செய்யாது, கிடையாது. பட் there was a redeemer, அங்க ஒரு மீட்பர் அல்லது அங்க க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, அங்க ஒரு க்ளோஸான ஒரு நபர் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, உங்களை குறித்து நன்றாக அறிகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த அறிகிற அந்த மீட்பரானவர் வந்து நின்று உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. இல்ல இந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கிற மாட்டான், தப்பே என்ன செஞ்சிருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டான். சில நேரங்களிலே நில பிரச்சனை உண்டாகும். ஒரு நிலம் ஒரு நிலத்தை என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்தி எடுத்துக்கொள்ளும் போது இல்ல இந்த நிலம் வந்து இவனுக்குரியது தான் என்று சாட்சி கொடுக்கும்படியாக என்ன செய்கிறாங்க, வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ரூத்தினுடைய புஸ்தகத்துல வரும்போது போகாஸ் யாராக இருக்கிறார், ரூத்தை மீட்கும்படியாக இருக்கிற நபராக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஆகவேதான் ரூத்தினுடைய வாழ்க்கையானது துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது போகாஸ் வந்து அவனுக்கு வாழ்வை என்ன செய்கிறவனாக இருக்கிறான், கொடுக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யோபு சொல்கிறாரு, எனக்கு மீட்பராக இருக்கிறதுக்கு என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு யார்
உயிர்த்தெழுந்த தேவனை நாம் வணங்குறபடினாலே, உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே, உங்களுடைய மீட்பரும் என்னுடைய மீட்பரும் அவராக இருக்கிறபடினாலே, அவர் என்றென்றைக்கும் உயிருள்ள தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் 27வது சங்கீதம் 10வது வசனத்துல சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்கிறீர்? கர்த்தர் என்னை என்ன செய்கிறீர்? ஐயா, உலகத்துல என்னுடைய தகப்பன் தாய் என்னை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களே என்னை கைவிட்டு போனாலும், even if they forsake me, நீர் என்ன செய்கிறவராக இருக்கிறீர்? இதுதான் எனக்கு உலகத்துல இருக்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையாக என்ன செய்கிறது? இந்த தெய்வீக நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக அதே யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் என்ன செய்திருக்கிறேன்? இரண்டாவது, அவர் தெய்வீக நீதியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். He gives us a divine justice. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் கடைசி நாளிலே என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? என்ன நாளிலே? கடைசி நாளிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? He comes as a judge. நியாயாதிபதியாக அவர் வருகிறவராக இருக்கிறார் என்கிறதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் தைரியமா சொல்லுகிறேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நிற்கிறவராக, நியாயாதிபதியாக என்ன செய்கிறார்? அப்போ எனக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கிட்ட இருந்து நியாயம் செய்கிறவராக இருக்கிறார்? அதே 19ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். யாரென அறிந்திருந்தனா அவர்கள் எனக்கு என்னதாக போனார்கள்? எனக்கு சகோதரராக இருந்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? என்னை விட்டு தூரமாக அவர்கள் போய்விட்டார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? சிச்சுவேஷன் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? மோசமா போயிட்டே இருக்கு. 14வது வசனத்தை வாசிக்கலாம். சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் கூட இருந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விலகி போய்விட்டாருங்க. 15ஆம் அதிகாரம், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும், என் வீட்டு வேலைக்காரி கூட நீ யாராக என்றா? அந்நியனாக எண்ணுகிறா. அவர்களுடைய பார்வைக்கு நான் எப்படியான? பரதேசியான. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிறேன், அவன் எனக்கு உத்தரவு கூடா. யாரை கெஞ்சுகிறாரா? யாரை கெஞ்சுகிறா? யோபு. வேலைக்காரங்கன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற வேலைக்காரங்க இல்லைன்னு. இன்னைக்கு நமக்கு பாத்திரம் விளக்குறவங்க, இன்னைக்கு நமக்கு துடைக்கிறவங்க வேலைக்காரங்க, அப்படிப்பட்ட வேலைக்காரங்க இல்லை. இங்க வேலைக்காரங்கன்னா யாராக இருக்கிறாங்க? அடிமைகளாக என்ன செய்யறாங்க? They have been brought as a price. They have been brought to save over there. அவர்கள் அடிமையாக இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான சேவை செய்யும்படியாக கொல்லப்பட்டவர்களாக, வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரன்ட்ட போய் அவன் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா? என்ன போய் நிக்கானா? போய் கெஞ்சிக்கிட்டு என்ன செய்யறானா? நிக்கிறானா? 17வது வசனத்தை வாசிங்க. என் சுவாசம் யாருக்கு? ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? My breath is offensive to my wife. நீ எதுக்குடா சுவாசம் எடுக்கிற? நீ சுவாசம் எடுக்கிறதே எனக்கு எப்படியாக இருக்கிறது? ஐயோ வேதனையா இருக்கு. நீ சுவாசம் எடுக்கிறதே என்னது இருக்கு? அருவருப்பா என்ன செய்யுது எனக்கு அப்படின்ட்டு யார் சொல்றாங்களா? சுகத்திலும் துக்கத்திலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன செய்வேன்? உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த மனைவிக்கு இப்போ இந்த நிலைமையை கண்டு நீ ஏண்டா உயிரோடு இருக்கிற என்ற கேள்வி என்ன செய்கிறது? ஏற்படுகிறதாக இருக்கிறது. நான் சொல்றேன், இது எல்லாம் நான் தாங்கி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கு, ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்னவென்றால், இந்த மீட்பரானவர் ஒரு நாளிலே, கடைசி நாளிலே அவர் நியாயாதிபதியாக வரும்போது அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? நியாயம் செய்கிறவராக. இவங்க எல்லாரும் பார்த்து நீ ரொம்ப ஏளனமா என்ன செய்யறாங்க நினைக்காங்க. நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, ஏதோ தப்பு செஞ்சிருக்கிற, ஆகவே உன்னை ஆண்டவர் தண்டிக்காரு என்ன செய்யறாங்க? நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இல்லை என்று ஒரு நாளிலே அந்த தெய்வீக நீதி உண்டு என்று நான் என்ன செய்கிறேன்?
எதனால உண்டு? என்னால் அவர் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார், உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் என்ன செய்வாரா? தேவன் என்ன செய்வாரா? யார் சொல்றா? பிரசங்கி என்ன செய்கிறார்? சொல்லுகிறவனாக இருக்கிறார். ஒவ்வொரு கிரியையையும் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்க கொண்டு வருவாரா? ஒருத்தன் சண்டை போட்டோம் அப்படின்னா உடனே என்ன சொல்லுவான்? அவனை பார்த்து, நீ வெளியே வா, நான் உன்னை என்ன செஞ்சுக்கிடுறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டேன், நீ வெளியே வா, நான் உன்னை என்ன செஞ்சுக்கிடுறேன், நீ அங்கே வா, நான் உன்னை என்ன செஞ்சுக்கிடுறேன். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ வா நியாய தீர்ப்பு நாளில், நான் உன்னை அப்போ என்ன செஞ்சுக்கிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லணுமா அவனை? நீ வந்து பார் நியாய தீர்ப்பு நாளிலே, நீ நன்மை செஞ்சா நான் நன்மை செஞ்சான்ட்டு யார் சொல்லட்டும்? யார் சொல்லட்டும்? தேவன் என்ன செய்யட்டும்? சொல்லட்டும். அதான் பவுல் சொல்லுகிறாரு 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளிலே அதை எனக்கு என்ன செய்வார்? எனக்கு கிரீடம் இருக்கு. நீ செஞ்சது என்னது? நீதி உள்ளது என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டுக்க, அநேக நேரங்களை முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம், சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஒரு நீதிக்காக ஒரு நியாயத்திற்காக பொறுமை இல்லாதவர்களாக பலவிதமான காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்க, தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் நீதியை நமக்கு, நிரந்தர நீதியை, நித்திய நீதியை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். என்டி ரைட் என்கிறதான தேவ மனிதன் இவ்வாறாக கூறுகிறவராக இருக்கிறார். God's justice is not merely about punishment. It is about setting the world right. It is about setting the world right. நம்ம நினைக்கிறோம் நியாயம் என்றால் என்ன? சரி தவறு, நான் சரி அடுத்தவன் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படி கிடையாது. உன்னுடைய சரி தவறுல உலகம் என்ன செய்யணும்? நேர்த்தியாக இயங்கும்படியான நீதிபதியாக அவர் நியாயம் செய்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். நீ சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி, நீ உலகத்திற்கு நன்மை செய்யும் வண்ணமாக நீ மாறவில்லை என்றால், அது நீ சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் யாருக்குமே என்ன செய்யாது. ஒரு குற்றவாளியை குற்றவாளி என்று நீங்க என்ன செஞ்சிருங்க? தீர்த்துருங்க. அவனுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருங்க. அவன் மனம் திரும்பாவிட்டால் மீண்டுமாக என்ன செய்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படி இருக்காதா? தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மாறும் வண்ணமாக, அவன் சரியாக தோண்டும் வண்ணமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு தெய்வீகமான நியாய தீர்ப்பாக என்ன செய்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே எனக்கு தெய்வீக நம்பிக்கை கிடைக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே எனக்கு தெய்வீக நீதி கிடைக்கிறது. 3வது காரியமாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே எனக்கு தெய்வீக வாழ்வு கிடைக்கிறது. a divine life, நித்திய வாழ்வு தேவன் என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அதே யோபு 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறதாக. இதை என் தோல் முழுதானவைகள் என்ன செய்கிறது? அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து என்ன செய்வேன்? இப்போ திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? ஸ்விட்ச் பண்ணிட்டாரு. சொல்றார், நான் மாம்சத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வேன்? பார்ப்பேன். எதற்காக இது சொல்லுகிறவராக இருக்கிறார்? அதே யோபு 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமே. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும், கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணலாம். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் என்ன செய்கிறதா? நம்ம சரீரத்தை பார்த்துருக்கிறீங்களா? வெளியே என்ன இருக்கு நமக்கு சரீரத்தில்? இது என்னது இருக்கு? முதலாவது ஸ்கின். சரியா? ஸ்கின்னுக்கு பரவு தான். உள்ள என்னது இருக்கு நமக்கு? மசில்ஸ். அதுதான் தோல் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அல்லது சதை அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? வெளியே என்னது இருக்கு? சதையை கவர் பண்ணுறதான ஸ்கின் இருக்கு, உள்ள சதை இருக்கு. அதற்கு கீழே தான் என்னது இருக்கு? எலும்புகள் இருக்கு. அதற்கு கீழாக, அந்த எலும்புகளுக்கு கீழாக தான் நம்மளுடைய உறுப்புகள் என்ன செய்கிறது?
செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அவர் சொல்லுகிறார், என் எலும்பும் என் தோலும் என்ன செய்கிறதா? அப்போ இந்த சர்மம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இந்த ஸ்கின்னு போயிட்டு, அந்த தோலும் எலும்பு என்ன செஞ்சிருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எலும்பாக தான் என்ன செய்யறேன். இந்த யோபினுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது அப்படின்னா, மேலே மாம்சமே என்னதில்லை, மேலே சர்மமே என்னதில்லை இல்லாதபடிக்கு தோலோடு அவருடைய போனானது என்ன செய்ய, எலும்புகளானது என்ன செய்கிறது? ஒட்டி போய் காணப்படுகிறதாக இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிறேனான்ட்டு கூட எனக்கு அப்பப்போ என்ன வருது? அதுதான் 2வது லைன்ல சொல்றாரு, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் என்ன செய்கிறது? பற்களை மூடுவதற்கு கொஞ்சம் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கு தோல். ஆனா உயிரோடு இருக்கேனான்ட்டு என்ன செய்யாது, கொஞ்சம் அப்பப்போ அந்த பல்ல கொஞ்சம் ஆட்டி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் என்ன செய்யறேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது. அந்த நிலைமையில இருக்கிற என்னை, மரண தருவாயில இருக்கிற என்னை, என் வாழ்க்கை முடிந்து போனது என்று இருக்கிற என்னை, என்னை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களாக காணப்படுகிற என்னை நான் தைரியமாக சொல்கிறேன் என்னவென்றால், இந்த தோலை வைத்தில்ல, என் மீட்பரை என்னுடைய கண்கள் காணும் வண்ணமாக என் தோல் அழுகி போனாலும் சரி நான் அவரை காண்பேன் என்கிறதான நிச்சயம் எனக்குள்ளாக என்ன செய்கிறது. யார் சொல்கிறா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவுள்ளவர்களாக எழும்பியிருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நிகழ்வு என்ன செய்யும் இருக்கு. அப்போ என்ன ஆகிறதாக இருக்கிறது? 53வது வசனத்தை வாசிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் என்ன செய்கிறதாக இருக்கிறது. எந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானதாக காணப்படுகிறதோ இப்போ சாவாமையை என்ன செய்கிறது? தரித்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. அழிவுள்ளதாகிலும் இது அழிவற்றதாகிலும் என்ன செய்கிறது? மாறுகிறதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு மறுரூபமான வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்கிறது என்கிறபடினாலே என் மீட்பரை நான் எப்படி காணுவேன்? என் மீட்பரை நான் என்ன செய்வேன்? காணுவேன். என்னுடைய கண்களால் என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன். அந்த வாழ்க்கை, அந்த பார்வை, அந்த ஒரு தரிசனமே எனக்கு நம்பிக்கை என்ன செய்கிறதாக இருக்கிறது? தருகிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் எப்படி ஆயிரோமா? யாருக்கு ஒப்பாய்? யாருக்கு ஒப்பாய்? உயிர் தெழுந்த இயேசுவுக்கு ஒப்பாக மாறும்படியான பாக்கியத்தை எனக்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோமான்ட்டு ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். எப்பவுமே அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சந்தேகப்படுகிறவனாக என்ன செய்யறான்? டவுட்டிங் தாமஸ் அப்படின்ட்டு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அவன் மட்டும் டவுட் படலை அப்படின்னா நமக்கு அஷூரிட்டியா என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. ஏனென்றால் மரித்து உயிர் தெழுந்த தேவனுடைய கைகளிலும் விழாவிலும் நான் என்ன செய்யமே, என் கையை போடாம நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்பவே. அவன் எப்போ அந்த கையை உள்ள விட்டானோ அந்த சரீரத்தின் ரூபம் இருக்கு தெரியுமா, அதே ரூபத்தை போல மறுரூபமாக்குவதற்கு, நமக்கு மரணத்திற்கு பின்பதாக நித்திய வாழ்வை அதே டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ல நமக்கு தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்கிறதற்கு அதுதான் சாட்சியாக என்ன செய்கிறது. அல்லேலூயா. இயேசுவானவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் என்கிறது எனக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு தெய்வீக நம்பிக்கையாக என்ன செய்கிறது. தேவன் ஒரு நாளிலே நியாயாதிபதியாக வந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதான பலவிதமான தீமையான காரியத்திற்கு அவர் நியாயம் செய்வார் என்று எனக்கு இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடைசியாக எனக்கு நிரந்தர வாழ்க்கை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல நானும் மாறி அவரை நான் காண்பேன் என்கிறதான சந்தோஷமே இந்த உயிர்த்தெழுதலின் மகா பெரிய வல்லமையாக என்ன செய்கிறது? மகா பெரிய வல்லமையாக இருக்கிறது. அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்கிறதான தேவ மனிதன் இவ்வாறாக கூறுகிறார், we see him face to face, we shall see him face to face,
and that vision will be our joy. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் அவரை முகமுகமாக என்ன செய்வோம்? காண்போம். அந்த தரிசனமானது நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக என்ன செய்கிறது? அந்த மகிழ்ச்சி, அந்த தரிசனமானது, அந்த காட்சியானது நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி என்ன செய்கிறதாக இருக்கிறது? எப்பொழுது அந்த நிரந்தர மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்றால், இன்னைக்கு நம்ம விசுவாசித்து இந்த யோபை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் அடித்து சொல்வதற்கு நாம் வந்தவர்களாக இருக்கிறோம் என்றால், ஒரு நாளிலே அவரையும் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? காண்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த காண்கிற பாக்கியத்தை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தந்தருகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு மெய்யான நம்பிக்கையை தந்து தேவன் தொடர்ந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை அதே நம்பிக்கையிலே நடத்தி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களில் செல்லும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழும்போது தேவன் மெய்யாகவே உயிருள்ளவராக வாழ்கிறார், ஜெயமுள்ளவராக வாழ்கிறார் என்கிறதை நாமும் அனுபவித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.